செல்வி மோகன் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அகமதாபாத்தில் இருந்து 242 பேருடன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கு. மீட்பு பணிகள் தீவிரமடைஞ்சு வருது. இதை பற்றிய கூடுதல் விவரங்களை தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க. அதாவது குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து 242 பேருடன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானது. இதனை ஏர் இந்தியா நிறுவனம் உறுதிப்படுத்தியிருக்கு. AI 171 என்ற எண் கொண்ட விமானம் விபத்துக்குள்ளானது அப்படின்னு எக்ஸ் பக்கத்தில் ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. மீட்பு பணிகள் தீவிரமாக நடந்து வருது. 204 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் 41 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அகமதாபாத் மாநகர காவல் ஆணையர் GS மாலிக் தெரிவிச்சிருக்கிறாரு. என்றாலும் கூட உயிரிழப்பு தொடர்பாக ஏர் இந்தியா இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடல. காயமடைந்தவர்களில் பெரும்பாலானோரும் விமானம் விழுந்த மருத்துவக் கல்லூரி விடுதியில் இருந்தவர்கள் என தெரியுது. அகமதாபாத் சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து பிரிட்டன் தலைநகர் லண்டன் நோக்கி மதியம் 1:38 மணிக்கு புறப்பட்ட விமானம் 5 நிமிடங்களுக்கு பிறகு விபத்துக்குள்ளாயிருக்கு. ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான போயிங் 787-8 ட்ரீம்லைனர் விமானம் விமான நிலையத்துக்கு அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. ஏர் இந்தியா 171 என்ற எண் கொண்ட இந்த விமானத்தில் 230 பயணிகள், 12 பணியாளர்கள் என 242 பேர் பயணித்த நிலையில் அவர்களின் நிலை குறித்த தகவல்கள் கவலை அளிக்கும் விதமாக உள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்குது. விபத்தை அடுத்து விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், தீயணைப்பு துறையினர் உள்ளிட்டோர் சம்பவ இடத்துக்கு விரைந்து மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொண்டு வராங்க. இந்த விபத்து நடந்த அகமதாபாத் குடியிருப்பு பகுதியில் இருந்து தீப்பிழம்புடன் கரும்புகை பெருமளவில் வெளியாகியிருக்கு. விபத்து குறித்த தகவல் அறிந்ததும் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், தீயணைப்பு துறையினர் உள்ளிட்டோர் சம்பவ இடத்துக்கு விரைந்து மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. இந்த விமானம் அகமதாபாத்தில் இருந்து 9.5 மணி நேரம் பயணித்து லண்டன் செல்லக்கூடியது அப்படிங்கிறதுனால விமானத்தில் எரிபொருள் முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. விமானம் விபத்துக்குள்ளானதும் தீப்பிடித்தது அப்படின்னும் தீ அணைப்பு வாகனங்கள் விரைந்துள்ளன அப்படின்னும் தீயணைப்பு அதிகாரி JS கடியா தெரிவிச்சிருக்கிறாரு. விமான நிலையத்துக்கு அருகில் உள்ள மேக்னி நகர் பகுதியில் ஒரு விமானம் விபத்துக்குள்ளானது. மீட்பு பணிகள் விரைந்து நடைபெற்று வருது அப்படின்னு அகமதாபாத் போலீஸ் கமிஷனர் GS மாலிக் கூறியிருக்கிறாரு. விமான விபத்து தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியாக குஜராத் முதல்வர், உள்துறை அமைச்சர் மற்றும் போலீஸ் கமிஷனரிடம் பேசியிருக்கிறாரு. சாத்தியமான அனைத்து உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் அவர் உறுதியளிச்சிருக்கிறாரு. மக்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மீண்டும் இதே போன்ற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி மோகன். நன்றி, வணக்கம்.